வணக்கம், வெல்கம் டு வரைக்கலை. நான் சுகுமார் சுவாமிநாதன், கிராஃபிக் டிசைனர் அண்ட் ட்ரெயினர். இந்த வீடியோவில் நம்ம டிசைன் பண்ணுற லோகோ, டைட்டில்ஸை சாட் ஜிபிடி மூலமாக மார்க்அப்ஸ் க்ரியேட் பண்ணால் என்ன மாதிரியான ரிசல்ட் வருதுன்னு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ சாட் ஜிபிடியில் நான் செஞ்ச ஒரு டைட்டில் டிசைனை அப்லோட் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் டிசைனை அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டிசைன் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், கிரியேட் அ மார்க்அப் கூல்ட்ரிங்க் கேன் யூஸிங் திஸ் டிசைன். ஸோ இனிஷியலாக நமக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆனால் இதில் ஒரு பெரிய எரர் இருக்குது. என்னென்னா கீழே ஷாப் பண்ணுற டெக்ஸ்ட் தேவையில்லாமல் ரிப்பீட் ஆகியிருக்கு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ண இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அதுக்கு ரிப்ளை பண்ணி ரிமூவ் த டெக்ஸ்ட் இன் பாட்டம். பேக்ரவுண்டை நம்ம கொஞ்சம் நேச்சர் ஃபீலில் மாற்றலாம். ஆல்சோ கொஞ்சம் டியூ ட்ராப்ஸ் கேனில் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை நம்ம டைப் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுக்குறோம். அடுத்த ரிசல்ட் பாருங்கள். இந்த அவுட்புட் குவாலிட்டி நல்லாயிருக்கு, டியூ ட்ராப்ஸோட வந்திருக்கு. ஆனால் இதில் நம்ம கவனித்து பார்த்தோம்னா ரொம்ப 100% பர்ஃபெக்டாக நம்மளுடைய லோகோ இங்கே ரீப்ரொடியூஸ் ஆகலை. ஃப்ரூட் டெக்ஸ்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸோடைய கீழே இருக்கிற கவ் இங்கே மிஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஷாப் டெக்ஸ்ட் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்லேப் ஆகி கொஞ்சம் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கும், அதுவும் இங்கே நமக்கு மிஸ் ஆகுது. ஸோ இந்த கேனே ஒரு மாடல் வச்சுருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த அவுட்புட்டும் குவாலிட்டியில் நல்லா இருக்குது. பட் அகெயின் அந்த டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட இல்லை. இன்னொரு முறை பர்டிகுலராக இந்த டீட்டெயில்ஸை மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பார்ப்போம். கிரியேட் அ மார்க்அப் கூல் ட்ரிங்க் கேன் யூஸிங் திஸ் டைட்டில் டிசைன். blend this logo exactly as it is, do not miss any detail. அகெயின் அவுட்புட் பார்த்தோம்னா நம்ம லோகோ 100% as it is நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ நம்ம இந்த கேனில் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி இந்த டைட்டில் டிசைனை நம்ம blend in பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ சைட் பை சைடு நம்ம பார்க்குறது சாட் ஜிபிடிலையும் ஃபோட்டோஷாப்லேயும் செய்யப்பட்ட வெர்ஷன்ஸ். சாட் ஜிபிடியில் செய்யப்பட்ட வெர்ஷனில் முக்கியமான டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகிறதுனால இதை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு சாம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமே தவிர ப்ரொஃபஷனலாக எந்த அளவுக்கு நம்ம இதை ப்ரெசென்ட் பண்ண முடியுன்றது கேள்வி தான். சாட் ஜிபிடி போல் பல ஏஐ டூல்ஸ் டிசைனருக்கு எந்த வகையில் நமக்கு உதவிகரமாக இருக்குது, என்னென்ன சாதக பாதகங்கள்னு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு வரைக்கலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர 1-to-1 ட்ரைனிங் இன் அடோப் ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ நான் வழங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் வரைக்கலையில் சந்திப்போம். சுகுமார் சுவாமிநாதன்.